Hi my dear business என் பேர் DETAILSTNEA வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் டேட் சொல்லியாச்சு. அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரையும் உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாரி தான் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதேமாரி தான் நடந்திருக்கு. ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரையும் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ப்ராசஸே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் என்றைக்கு வெளியாகுதுன்னா ஆகஸ்ட் 8 உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடி மேக்ஸிமம் 5 டேஸ்க்கு முன்னாடி 5 டேஸ் 2 டேஸ்க்கு முன்னாடி கவுன்சிலிங் ஷெட்யூல்னு விடுவாங்க. இந்தந்த ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதாவது ரவுண்ட் 1 அட்டன் பண்ணலாம், ரவுண்ட் 2 அட்டன் பண்ணலாம், ரவுண்ட் 3 அட்டன் பண்ணலான்னு ஒரு ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூலில் நீங்கள் என்றைக்கு எந்தெந்த ப்ராசஸ் பண்ணணும், கவுன்சிலிங்னா ஒரு பெரிய ப்ராசஸ், அது என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் பார்த்துட்டு நீங்கள் எந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் என்ன? கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ப்ராசஸே ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. சேம் ப்ராசஸ் தான். இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இதை வச்சு தான் உங்களுக்கு எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் கிடைக்குதுன்னு நீங்கள் நிர்ணயிக்க போகிறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங். கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் விட்டுட்டேன், பேமெண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு 5000 ருபீஸும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 1000 ருபீஸும். ஏற்கனவே இந்த ப்ராசஸ் தான் இருக்குது. இனி இந்த வருஷமும் இதுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கூடயே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான். அது கவுன்சிலிங்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ரிஜிஸ்ட்ரேஷன் கூடயே உங்களுக்கு பேமெண்ட்டும் வந்துடும். அடுத்த ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னதுன்னா உங்களுடைய காலேஜஸையும் கோர்ஸஸையும் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எந்த காலேஜு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த காலேஜ் அந்த கோர்ஸை உங்களுக்கு கிடைக்கலையோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டில் கொடுத்தே ஆக வேண்டும். வேக்கன்சியை பொறுத்து நீங்கள் டாப் 20 உங்களுக்கு பிடிச்சதாக தான் இருக்கணும். நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ, நீங்கள் எது ஆசைப்படுறீங்களோ, எது உங்கள் ட்ரீம் காலேஜோ, எது உங்கள் ட்ரீம் கோர்ஸோ அந்த கோர்ஸாக தான் இருக்கணும். டாப் 20 டாப் 30 அதாவது டாப் லிஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு 250 சாய்ஸஸ் பண்ணுறீங்களே வச்சுக்கோங்களேன். நான் சும்மா ஒரு ப்ரெடிக்டடாக சொல்கிறேன், ஒரு இமேஜினேஷனாக சொல்கிறேன். அது ஒரு 50 சாய்ஸஸ் உங்களுடைய பிடிச்ச சாய்ஸஸாக இருக்கணுன்றத மறந்துடாதீங்க. அதுவும் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களாம் ரொம்ப முக்கியமாக சாய்ஸ் ஃபில்லிங் தெளிவாக பண்ணணும். கட் ஆஃப் அதிகமாக இருக்கவங்களும் தெளிவாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்குன்றத ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் மூலிமா சொல்லுவாங்க. ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். அதை ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைக்குது, எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் வேணும். பட் இந்த டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் எனக்கு ஓகே தான், நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. அடுத்த நாளே நீங்கள் அந்த சேஞ்சஸை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க ABCDன்னு. எனக்கு இப்போ கிடச்சிருக்க கோர்ஸ் எனக்கு ஓகே, எனக்கு இப்போ கிடச்சிருக்க கோர்ஸ் ஓகே இல்லை, எனக்கு இப்போ கிடச்சிருக்க கோர்ஸ் ஓகே பட் எனக்கு மேலே இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்லாம் கொடுங்க, எனக்கு மேலே இருக்க டாப் நான் ப்ரிஃபர் பண்ண காலேஜஸ்லாம் கொடுங்க, அது கிடைக்கலன்னா நான் இந்த காலேஜே கண்டினியூ பண்ணிக்கிறேன்ற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இல்லை மூணாவது ஆப்ஷன் ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். இப்போ இருக்க காலேஜ் எனக்கு ஓகே பட் மேலே இருக்க காலேஜஸ் டாப்பில் நான் ப்ரிஃபர் பண்ண அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற டாப் காலேஜஸ்க்கு எனக்கு சீட் கிடைச்சா எனக்கு கொடுங்க அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் உங்கள் கட் ஆஃப்க்கு அது செட் ஆச்சுன்னா உங்களுடைய அலாட்மெண்ட் மாறும். அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்க்கு அடுத்த ப்ராசஸ் ஃபைனல் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு சீட் கிடைச்சா அந்த டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது வரும். சப்போஸ் சீட் கிடைக்கலன்னா ஏற்கனவே இருக்க ஓல்டு காலேஜே வந்துடும். அதனால் நோ ப்ராப்ளம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டேட்குள்ளே உங்களை போய்ட்டு ஃபீஸ் கட்டிட்டு காலேஜ் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். இன்னும் தெளிவாக நம்ம ஒன்றுக்கும் தெளிவாக வீடியோ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும், எந்த ப்ராசஸில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் தரேன், அதுலேயும் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்புறேன். கீப் ஸ்மைலிங், ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.